ஹாய், இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான். காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சுட்டு வீட்டிலேருந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் கிளம்பியிருந்தோம். தம்பிக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக வேண்டிதல் ஒன்று இருக்குது. அது இந்த வருஷம் வந்து நோம்பி போட்டிருக்காங்க. சரி, அதை போய் செலுத்திட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிலை வச்சுருக்கு இல்லையா, தம்பி மாதிரியே சிலை எடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து எடுத்து நான் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா என்னால் நிற்கவே முடியல, அவ்வளோ வந்து வெயிட்டாக இருந்துச்சு. நான் பாதி தூரம் தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் கோயிலுக்கிட்ட வரும்போது தம்பி நான் வாங்கிக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பொம்மை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்காவுக்கு சாமி வந்துடுச்சு. சாமி வந்துட்டு எனக்கு சீர்வரிசெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னலாம் கேட்குதுன்னு நீங்களும் கேளுங்க. ஒரு கிளிப் ஆட் பண்ணி போகும்போது சந்தோஷமாகவே எனக்கு இந்த ஒரு கோவில் ரொம்பவும் ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேபியை திரும்ப என்கிட்டயே கொடுத்ததற்காக. இந்த சாமிக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது வந்துட்டு ஈடே ஆகாது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கேட்டதை கேட்டபடி அப்படியே நடத்தி கொடுக்குற ஒரு கோவில்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற பூசாரி கூட சொல்லியிருக்காங்க, என்னோடய பேபிக்கு ரொம்ப செலவாகும், பட் உன்னோட பேபியை திரும்ப இந்த ஆத்தா காப்பாற்றி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அதே மாதிரியே நடந்துச்சு. என்னோடய பேபி என்கிட்ட வந்து இந்த சுவாமி ஒப்படைச்சி கொடுத்துருச்சு நான் வேண்டின மாதிரியே. ஸோ அதுக்காக எனக்கு இந்த கோவிலுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோடய பேபிக்கு வச்ச வேண்டியதெல்லாம் ஒன்றா நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் செலுத்திட்டு வரோம். என்ன தான் கடன் இருந்தாலும் ஸோ நம்ம சாமிக்கு செய்ய வேண்டியதை செய்து தான் ஆகணும். இது வந்து இந்த சாமிக்கு திருக்கல்யாணம். அதை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.